அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு பகுதி சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த கொட்டாரெட்டி பாளையம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், கரிப்பூர் அடுத்த மோட்சவாடி சேக்பட் லைன்ல இருக்கு. ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சிப்காட் அடுத்த மணியம்பட்டு ராணிப்பேட்டை லைன்ல இருக்கு. காஞ்சி கௌரி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம் கூட்ரோடு, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த வன்னியமோட்டூர், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், காவேரிப்பாக்கம் அடுத்த புதுப்பட்டு. புதுப்பட்டுல இது 2வது நாடகம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 4 நாடகம் இருக்கு இந்த ஒரே வாரத்துல. இப்ப ஏழுமலை போறது 2வது நாள் நாடகம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், வாலாஜா அடுத்த சின்ன தகரக்குப்பம், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், ஆரணி அடுத்த தச்சூர், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், சேட்பட் அவலூர்பேட்டை மேல் செவலாம்பாடி அடுத்த விநாயகபுரம், ஆரணி சபரி நாடக மன்றம், அவலூர்பேட்டை கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த பாக்கம், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த தென் நந்தியாலம், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திமிரி அடுத்த மோசூர் பிள்ளையார் கோவில் தெரு, ஆரணி துளசி நாடக மன்றம், தெல்லூர் அடுத்த ராந்தம் விண்ணமங்கலம் லைன்ல இருக்கு. ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த அடசல், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், முள்ளன்றம் அடுத்த மூலத்தாங்கல், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், வளையாத்தூர் அடுத்த வெற்றி தாங்கல், ஆரணி சரவணா நாடக மன்றம், ஆற்காடு டு திமிரி அடுத்த சாத்தூர், வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், திமிரி அடுத்த விலாப்பாக்கம் காலனி. இன்னைக்கு நைட் திமிரி லைன்ல நிறைய நாடகம் இருக்கு. கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த மேல் வில்லிவனம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், ஆற்காடு ரத்னகிரி அடுத்த மாங்குப்பம், சிவாஜி 1 நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த எறையூர். இன்று இரவு பாத்தீங்கன்னா இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கு. கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நாடகங்கள்லாம் சீக்கிரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கலைஞர்களும் அதை பின்பற்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் நாடகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா ஒத்துழைப்பு கொடுங்க. சீக்கிரமா லைட் போட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தாதான். ஏன்னா சில ஊர்கள்ல ஊர் மக்கள் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துல கலைஞர்கள் லேட் பண்றாங்க. சில இடத்துல நம்ம சொல்லி அனுப்புறதுனால நம்ம அக்கா சொல்லிட்டாங்க நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு போற நடிகர்கள் கிட்ட ஊர் மக்கள் லேட் பண்றாங்க. அதனால 2 பேருமே ஒத்துழைப்பு, அதாவது இரு கை தட்டினா மட்டும்தான் ஓசை வரும். நீங்க அதாவது ஊர் மக்களும் நாடக கலைஞர்களும் சேர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் அங்க நாடகத்தை சீக்கிரமா ஆரம்பிக்க முடியும். சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு சில நாட்கள்ல வண்டி போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுறது, வண்டியில ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் தாமதம். அதாவது நான் சொல்றது ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு தான். அப்படி இருந்தாலும் கூட உடனடியா நாங்க வண்டியை அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு வண்டியை அனுப்பி விட்டுருவோம். அதனால எங்களால முடிஞ்ச அளவுக்கு தாமதம் வராது. நம்மளுடைய கலை ரசிகர்களாகிய நீங்க உங்க ஊருக்கு வரக்கூடிய கம்பெனிக்கு எவ்வளவு சீக்கிரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஸ்டேஜ் போட்டு கொடுத்து சீக்கிரமா பொருள்லாம் எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னாதான். ஏன்னா அவங்க கொடுத்த உடனே வெளியில வந்துட முடியாது. அவங்க கொடுத்த உடனே பூஜை போட்டு அதுக்கப்புறமா மேக்கப் போட்டு மேலங்கட்டு கட்டின பிறகுதான் வெளியே வர முடியும். அதுவே 1/2 hour ஆயிடும். அதனால கொஞ்சம் சீக்கிரமா நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி நாடகங்கள் சீக்கிரமா ஆரம்பிக்க முடியும். பொழுது விடிஞ்சு அதிக நேரம் ஆடணும்னா லேட்டா ஆரம்பிச்சாதான் அவ்வளவு நேரம் ஆட முடியும். ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு காலையில கூட சீக்கிரம் விட்டுருங்க, நைட்ல மட்டும் சீக்கிரமா ஆரம்பிங்க. ஏன்னா பெண்கள் குழந்தைங்க எல்லாம் அப்புறம் தூங்கிடுவாங்க. அவங்க நாடகம் நல்லா இருந்தா மட்டும்தான் மூச்சுட்டு ஃபுல்லா பார்ப்பாங்க. அதனால சீக்கிரமா ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. நாடகம் பார்க்க போற என்னுடைய சகோதரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா ஹெல்மெட் போட்டு போயிட்டு வாங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. எப்பவுமே என் சகோதரி எப்ப பதிவு போட்டாங்களா இல்லையா அப்படின்னு அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம கலை ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.